ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே தினம் தினம் புது தகவல்கள் வந்துகிட்டு இருக்கிறதுனால வெஸ்டர்ன் நேஷன்ஸ் மற்றும் மிடில் ஈஸ்ட்ல என்ன செய்திகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையே நம்ம கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் ஃபோக்கஸுக்கு போயிட்டோம். ஆனா தினம் தினம் அங்கேயும் புது புது பிரச்சனை தான், புது புது செய்திகள் தான் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனா இன்னைக்கு கூட ட்ரம்ப் அவர்கள் அடுத்தடுத்து 2 ட்விஸ்டர் உலக நாடுகளுக்கும் உலக நாட்டு தலைவர்களுக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஈரான் மற்றும் அமெரிக்காக்கு இடையே வரும் சனிக்கிழமை நாளைக்கு நடக்க இருந்த பேச்சுவார்த்தை முழுமையா வித்ட்ரா செய்யப்பட்டிருக்கு. இத அமெரிக்கா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம், அடுத்த பேச்சுவார்த்தை எப்ப அப்படிங்கிற எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம அதிரடியா நாங்க பேச்சுவார்த்தையை நிறுத்துறோம், ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை இல்ல, நடக்க இருந்த பேச்சுவார்த்தையை நாங்க கால்ட் ஆஃப் பண்றோம் அப்படின்னு அமெரிக்கா சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கால்ட் ஆஃப் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தை யாருக்கு ஒரு நெருடலா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி இஸ்ரேலுக்கு தான். இஸ்ரேல் துளியும் விருப்பம் இல்லாம தான் இந்த பேச்சுவார்த்தையை அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு பேச்சுவார்த்தை ஒவ்வொரு சந்திப்பு முடியும் போதும் அமெரிக்கா ஈரான் கிட்ட இருக்கும் அணு ஆயுதத்தை பேச்சுவார்த்தை மூலியமா முடிச்சாலும், எந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்தாலும் நாங்க ஈரானின் அணு ஆயுத நிலைகளை தாக்குவது உறுதி அப்படின்னு தான் தொடர்ந்து அவருடைய நிலைப்பாடு வெளிப்படுத்திக்கிட்டே வந்தாரு. இன்கேஸ் அமெரிக்காவுடனான இந்த ஈரானின் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டாலும் ஈரான் கிட்ட எப்படி இருந்தாலும் அணு ஆயுதம் இருக்கும். ஒரு காலத்துல கண்டிப்பா அது ஈரானின் ப்ராக்சி படைகளுடைய கைக்கு போகும். அப்படி போகும் பட்சத்துல வருங்காலத்துல இஸ்ரேலுக்கு அது ஆபத்தா மாறும். அதனால எதிர்காலத்தை கணிச்சு நாங்க இப்பவே தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னா இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் மனநிலையில இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அமெரிக்கா, எனக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பேச்சுவார்த்தையில முடிச்சுக்கிறேன், என்னுடைய நியூக்ளியர் டீலை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு இது மாதிரி ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருப்பது இஸ்ரேலின் அழுத்தத்தால அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையை கால்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இருந்தாலும் போதிய ஆதாரங்கள், ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலியமா போதிய ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இஸ்ரேலின் அழுத்தத்தால தான் ஈரானுடனான பேச்சுவார்த்தையை அமெரிக்கா நிறுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு. பட் இருக்கிற செய்தியை நம்ம கனெக்ட் பண்ணவே நமக்கு தெரிய வரும், இஸ்ரேல் மட்டும்தான் இதற்கு காரணம் அப்படின்னு. இந்த செய்தியை தொடர்ந்து உலக நாடுகளுக்கு புது எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. ஈரானின் பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸோ இல்ல ஈரானுடைய கச்சா எண்ணெயோ யாரும் இனிமேல் வாங்கக்கூடாது. அதை மீறி ஈரானிடம் இந்த பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆயில வாங்கி பயன்படுத்துனீங்க, கொள்முதல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்காவின் 2ஆம் நிலை தடைகள் விதிக்கப்படும். அதுவும் இல்லாம இனிமேல் எந்த வகையிலும் அமெரிக்காவுடன் உங்களால பிசினஸ் பண்ண முடியாது அப்படின்னு புது மிரட்டலை ஒண்ணா கொடுத்திருக்காரு. இது ஈரானிடமிருந்து யார் அதிகமா கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே சைனா மற்றும் அமெரிக்காக்கு இடையே வார் போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். இதற்கு மத்தியில இது மாதிரி ஒரு செகண்டரி சாங்ஷன் இம்போஸ் ஆகும் போது சீனா ஈரானுடனான பிசினஸை எப்படி பார்ப்பாங்க, ஸோ அவங்களுடைய நடவடிக்கை இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். கண்டிப்பா ஈரான் அவங்களுடைய பிசினஸ்ல இருந்து எந்த மாற்றமும் கொண்டு வர மாட்டாங்க. இங்கதான் இது மாதிரி ட்விஸ்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு வைங்க. இத்தனை நாளா ட்ரம்பின் மினரல் டீலுக்கு கையெழுத்து போடாம ஆட்டம் காட்டிட்டு இருந்த ஜெலன்ஸ்கி இப்ப வேற வழி இல்லாம யூஎஸ் கூட அந்த மினரல் டீலுக்கு ஒத்துக்கிட்டாரு. யூஎஸ் கூட அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டாரு ஜெலன்ஸ்கி. இது மூலமா உக்ரைனின் மினரல்ஸ் விற்கப்படுவதில் ஒரு பங்கு லாபம் அமெரிக்காவுக்கு இனிமே கியூ தரணும். இது இல்லாம ஒரு சில கிரிட்டிக்கல் மினரல்ஸ் லைக் டைட்டானியம் போன்ற ரேர் எர்த் மினரல்ஸை நேரடியா உக்ரைன்ல இருந்து அமெரிக்கா எடுத்து பயன்படுத்திக்கலாம், அதை அவங்க விற்பனையும் செஞ்சுக்கலாம். இது மாதிரியான அனுமதி இப்ப உக்ரைன் அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்காங்க. பதிலுக்கு உக்ரைனுக்கு என்ன கிடைக்கும் அமெரிக்கா கிட்ட இருந்து பார்த்தோம்னா ஃபுல் மிலிட்ரி சப்போர்ட் பிளஸ் செக்யூரிட்டி கேரண்டி. இது ரெண்டுமே அமெரிக்காவிடமிருந்து கைமாற கிடைக்க போகுது. இதுல செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நாட்டோவின் இணையான செக்யூரிட்டி கேரண்டி தான். ஏன்னா இனிமேல் கியூவின் பகுதிகளில் ரஷ்யா பிடிக்கும் பட்சத்துல அதை இன்டர்ஃபியர் பண்றதுக்கு அமெரிக்கா உள்ள வரும். அதை எந்த மாதிரி அப்படிங்கறது இன்னும் டீட்டெயில் டிராஃப்ட் பண்ணல. ஆனா அதை தடுக்கிறதுக்கு, அதுல நுழையிறதுக்கு அமெரிக்காவுக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த 2ஆவதா வந்த செக்யூரிட்டி கேரண்டி தரக்கூடிய ஃபிளெக்சிபிலிட்டி. இந்த வீடியோல வரும் இமேஜ்ல ஒயிட் கலர்டு ஏரியாஸ் எல்லாமே இப்ப உக்ரைனின் கைவசம் உள்ள பகுதிகள். இதுல நீங்க ஒரு சில கலரை பார்க்கலாம். அந்த எல்லோ கலர் அப்படின்னு இருப்பது டைட்டானியம் மற்றும் ஜிர்கோனியம் இருப்பதை குறிக்கும். பர்பிள் கலர் ஆனது கிராஃபைட் இருப்பதையும், கிரீன் கலர் ஆனது இதர மினரல்ஸ் அதையும், வயலட் கலர் ஆனது லித்தியம் டெபாசிட்டையும் குறிக்கக்கூடியது. ஸோ இப்போ இது எல்லாமே அமெரிக்காவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட் அவங்களுக்கு சொல்ல வர்றது. கூடவே ஜெலன்ஸ்கி இந்த டீலுக்கு ஒத்து வராத போது புட்டின் ஒரு ஆஃபர் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரஷ்யா கண்ட்ரோல்டு உக்ரைன் ஏரியாஸ்குள்ள இருக்கும் மினரல் டெபாசிட்டை வாங்க நம்ம பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பதிலுக்கு எனக்கு கிரீமியா பிளஸ் ஆக்குபைடு ஏரியாஸ் இது என்கிட்டயே போட்டு தரணும் அப்படின்னு புட்டின் கிட்ட ட்ரம்ப் ஒரு டீல் போட்டிருந்தாரு.
ஆனா இந்த டீல் இப்ப உக்ரைன் பக்கம் போயிருக்கு. ஏன்னா ரஷ்யா கண்ட்ரோல்டு ஏரியாஸ்குள்ள இருக்கும் டெபாசிட்டும் உக்ரைன் கண்ட்ரோல்டு ஏரியாஸ்குள்ள இருக்கும் டெபாசிட்டும் கம்பேரிவேட்லி உக்ரைன் பக்கம் தான் அதிகமான டெபாசிட் இருக்கு. ஸோ இங்க உக்ரைன் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால ட்ரம்ப் ஒரே அடியா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிட்டாரு. மனுஷன் பாத்தீங்களா பிசினஸ் மேன் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. இப்ப டீல் உக்ரைன் பக்கம் போனதுனால யூஎஸ் ரஷ்யாவுக்கு எதிராகவும் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைனுக்காக அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் டேட்டா எங்கெல்லாம் ரஷ்யாவின் டெப்ளாய்மெண்ட்ஸ் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற முழு தகவலை உக்ரைனுக்கு வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. யூகேவின் இன்டெலிஜென்ஸ் டேட்டாவும் இனிமேல் உக்ரைனுக்கு போகும் அப்படிங்கிறதையும் அவங்க உறுதி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த டீல் சைன் ஆகாத காரணத்தால அமெரிக்கா அவங்களுடைய டேட்டாவை உக்ரைனுக்கு தரதை ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாம இத்தனை நாள் வரை யூகேவின் டேட்டா போயிட்டு இருந்ததையும் ஸ்டாப் பண்ணாங்க. நீ கொடுக்க கூடாது அப்படின்னு தடை போட்டிருந்தாங்க. இப்ப இந்த 2 தடையும் அவங்களுக்கு விலக்கப்பட்டிருக்கு. இது கூடவே உக்ரைனுக்கு தரப்பட இருந்த மிலிட்ரி எய்டு சுமார் 50 மில்லியனுக்கான மிலிட்ரி எய்ட் இப்ப ரெசியூம் செய்யப்பட்டிருக்கு. இதுல மோஸ்ட்லி ஆர்டிலரி ஷெல்ஸ் மிசைலுக்கான ஷிப்மெண்ட்ஸ் இங்க ரீஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா சார்பாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமா இப்ப நடத்தப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையை இதோட நாங்க நிப்பாட்ட போறோம் அப்படின்னு அமெரிக்கா சார்பா அறிவிக்கப்பட்டிருக்கு. ட்ரம்ப் ரஷ்யா மற்றும் புட்டினுக்கு எதிராக இது நாள் வர ஆதரவா பேசிட்டு இருந்ததையும் ஜெலன்ஸ்கியை எதிர்த்து அவரை திட்டி பேசிட்டு இருந்ததையும் தான் நாம கேட்டிருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த செகண்ட் டேர்ம்ல ரஷ்யா மற்றும் புட்டினுக்கு எதிராக ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய எச்சரிக்கையா வார்னிங்கா கொடுத்திருக்காரு. உடனடியா உக்ரைன் மீதான தாக்குதலை நீங்க கைவிடணும், உடனடியா சீஸ்ஃபயரை நீங்க அமல்படுத்தணும். அப்படி இல்லைன்னா உக்ரைனுக்கு இதுவரை அமெரிக்காவால் தரப்படாத ஆயுதங்கள் அனைத்தும் உங்களுக்கு எதிராக பயன்படுத்த தரப்படும். முழு அனுமதி அதற்கு நாங்க கொடுப்போம். பைடன் ஆட்சியில கொடுத்த மாதிரி இந்த ஹைமார்ஸை கொடுத்துட்டு நீ இந்த ரேஞ்சுக்குள்ள நீ யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இங்க பேச்சே இல்லை. ஃபுல் ரேஞ்ச் ஃபுல் அட்டாக் தான் உனக்கு இனிமேல் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் புட்டினுக்கு எதிராக ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. இது இல்லாம ரஷ்யா உங்களுக்கு 500% மேலான வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களின் பொருளை வாங்கி பயன்படுத்தும் உங்க நட்பு நாடுகள் 500 மடங்கு அதிக விலைக்கு உங்களுடைய பொருளை வாங்குவாங்களா? அந்த தொகைக்கு அவங்களால வாங்க முடியுமா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. பிளஸ் உங்ககிட்ட பிசினஸ் பண்ணும் நாடுகளுக்கு நாங்க தடை போடுவோம் அப்படின்னு ட்ரம்ப் நேரடியாக புட்டினுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது மட்டும் இல்ல, ஜேடி வான்ஸ் அவர்களும் சமீபத்துல அதாவது அக்ரிமெண்ட் கையெழுத்தான பிறகு ஃபர்ஸ்ட் கொடுத்த இன்டர்வியூவில் இந்த போர் இப்போதைக்கு முடியாது அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஒரு போடா ஒன்று போட்டாரு. ஸோ இதனால் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது நமக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்த 2 வருஷத்துக்காச்சும் இந்த போர் இழுத்துக்கிட்டு போகுது அப்படிங்கிறத ஜேடி வான்ஸின் தகவல் மூலியமா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இங்கே இத்தனை நாளாக எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் உக்ரைன் கைவிடப்பட்டு தனியாக ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பட்டு இருந்த போது இப்போ ஃபுல் ஃபோர்ஸில் அமெரிக்கா உதவுறேன் அப்படின்னு இப்போ முன் வந்திருக்காங்க இந்த ஒரு மினரல் டீல் கையெழுத்தான பிறகு. அதனால மீண்டும் ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் பிகின்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த வாட்டி ஈவன் மோர் ஃபெரோஷியஸ்லி இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமா இந்த போர் தொடங்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இனிமேல் எது மாதிரியான ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கிடைக்க போகுது, அது எப்படி ரஷ்யாவுக்கு ஆப்படிக்க போகுது, புட்டின் ட்ரம்ப்பை எதிர்த்து எப்படி காய் நகர்த்த போறாரு அப்படிங்கிறதையும் இதோட தீவிரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். இதற்கு மத்தியில மே 8 ரஷ்யாவின் விக்டரி பரேட்டுக்காக இந்தியா, சைனா மற்றும் வடகொரியாவின் பிரதமர்கள் கலந்து கொள்ள போறாங்க அப்படின்னும் செய்தி நமக்கு இருந்திருக்கு. ஸோ இதற்காக 3 நாள் சீஸ்ஃபயரை ரஷ்யா மற்றும் புட்டின் முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. சப்போஸ் இந்த சீஸ்ஃபயரை உக்ரைன் மற்றும் உலக நாடுகள் ஏத்துக்கிட்டு ஒரு 3 நாளைக்கு சீஸ்ஃபயர் கொண்டு வந்தாங்கன்னா இந்த நேரத்துல அமெரிக்கா கிட்ட இருந்து கன்சைன்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல இந்த சீஸ்ஃபயரை கண்டிப்பா உக்ரைன் அவங்களுடைய ரீக்ரூப் பண்றதுக்கு பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா இப்ப இவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் டேட்டா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்டெலிஜென்ஸ் டேட்டா இது நாள் வரை கிடைக்காததுனால எங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா அப்படின்னு தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட கணக்கா இவங்க தாக்குதலை கண்ணை மூடிட்டு நடத்திட்டு இருந்தாங்க. அதனால இவங்களுக்கு எந்த ஒரு பலமான ஒரு பாயிண்ட்டும் கிடைக்கல. பட் இப்ப இன்டெலிஜென்ஸ் டேட்டா மீண்டும் கிடைக்க ஆரம்பிக்கிறதுனால இவங்களுடைய ரீக்ரூப் அதற்கு ரஷ்யாவிற்கு எதிராக கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால ரஷ்யாவுக்கு இந்த வாட்டி கொஞ்சம் அடி பயங்கரமா விழுவோம் அப்படின்னும் நாம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இந்த சீஸ்ஃபயர் அமல்படுத்தப்பட்டால் அப்படிங்கிறத நான் இங்க சொல்லிக்கிறேன். ஆனா இப்போ வரை சீஸ்ஃபயரை யாரும் அக்செப்ட் பண்ணல. பட் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா விபரீதம் பெருசா தான் இருக்கும். ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையேயான கான்ஃப்ளிக்ட் ஆனது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கு. கான்ஃப்ளிக்ட் 2.0 பிகின்ஸ் அப்படிங்கிற டைட்டில் நம்ம போடுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ மிகப்பெரிய காய் நகர்த்தல்கள் அடுத்தடுத்து ட்ரம்ப் அவர்கள் உலக நாடுகளுக்கிடையே நகர்த்தி இருக்கிறாரு. ஆனா இந்த 2 மிகப்பெரிய திருப்பமுடைய செய்திகளை நம்ம ஆப்வியஸ்லி பெரும்பாலான மக்கள் பார்க்க தவறி இருப்போம்.
ஸோ இதை உங்களை மாதிரி இந்த டிஃபென்ஸ் நியூஸை பார்க்கும் நேர்கள், இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை பார்க்கும் நேர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை டெலிகிராம் மூலியமாவோ பகிரலாம். இந்த வீடியோக்கு என்கேஜ் பண்ணுவதன் மூலியமா, லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுவதன் மூலியமா இந்த வீடியோ இன்னும் அதிக பேருக்கு ரீச் ஆகும். அவங்களும் இந்த ஒரு நிகழ்வை, இந்த ஒரு நகர்வை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது மாதிரி அன்கவர்டு செய்திகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.